சபாநாயகர் நடுநிலையோடு நடக்கல, அவர் அரசியல் பேச முற்பட்டுட்டார். அவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வது வேதனை அளிக்கின்றது. சட்டப்பேரவைத் தலைவருடைய ராஜினாமா செய்துட்டு வந்து வெளியில் வந்து அரசியல் பேசலாம். ஆனால் அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது அரசியல் பேசுவது வருத்தம் அளிக்கிறது. அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கு உண்டான பூர்வாங்க பணிகள் அத்தனையும் தொடர்ந்தது. பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து அந்த காலக்கெடுவை நீடிக்கவில்லை. ஒரு துயரமான சம்பவம் நடக்கும்போது அதை கருப்பு சட்டையின் மூலம் தான் வெளிப்படுத்துவோம். ஏன் இவையெல்லாம் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஊர்வலமாக போகலையா? எந்த சட்டமன்றத்திலையும் நடைபெறாத நிகழ்வு தமிழக சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்க அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்குது. வெட்கக்கேடான விஷயம். சபாநாயகர் உள்ள பேசுறாங்க, என்ன சொல்றாங்க, இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக ஒரு தீர்மானம் வருது, அதனால அதுல அவங்க கலந்துக்க வேணாங்கிற நோக்கத்துல அவங்க வெளியே போயிருக்கலாம். எனக்கு ஊடகத்துல செய்தி வருது, அதனால நான் இங்க பதிவு பண்ணேன். சபாநாயகர் உள்ள சொல்றாரு. இதுக்கு உங்களுடைய சபாநாயகர் நடுநிலையோடு நடக்கல, அவர் அரசியல் பேச முற்பட்டுட்டார். அவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வது வேதனை அளிக்கின்றது. ஒரு சட்டப்பேரவை தலைவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டால் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். இதற்கு அதுக்கு என்ன இருக்குது? மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனை வேற, அந்த பிரச்சனை வேற. இதை இணைத்து பேசுவது சட்டப்பேரவை தலைவருக்கு அழகல்ல. சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்தை தான் நடத்த வேணும். அரசியல் பேசுவதற்கு அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுவது முறையல்ல. அரசியல் பேசணும்னா அந்த சட்டப்பேரவை தலைவருடைய ராஜினாமா செய்துட்டு வந்து வெளியில் வந்து அரசியல் பேசலாம். ஆனால் அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது அரசியல் பேசுவது வருத்தம் அளிக்கிறது. நடுநிலையோடு ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு நான் பதில் சொல்கிறேன். நல்லா எண்ணி பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று பல்வேறு ஜாதி அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்ல ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் 21/12/2020 அன்று இதற்கு அரசாணை நாங்கள் வெளியிட்டோம். அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கு உண்டான பூர்வாங்க பணிகள் அத்தனையும் தொடர்ந்தது. அதற்காக ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் மரியாதைக்குரிய குலசேகரன் அவர்களை நாங்கள் நியமித்தோம். அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்கு தேவையான அலுவலகங்கள் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு 6 மாதத்திற்குள் தமிழ்நாடு எங்கும் சென்று இந்த குழு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அரசிற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று காலம் நிர்ணயிக்கப்பட்டது. பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து அந்த காலக்கெடுவை நீடிக்கவில்லை, காலாவதி ஆகிவிட்டது. ஆகவே இதையெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு இன்றைய சபாநாயகர் தெரிவிப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பல்வேறு தலைவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவு போட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பணிகளை துவக்கியது அதிமுக அரசாங்கம். ஆனால் அதற்கு பிறந்து வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் கால 6 மாதத்துக்குள் முடிகின்ற போது அந்த கால 6 மாத காலம் முடிகின்ற பொழுது அதை கால நீடிப்பு செய்திருந்தால் அது தொடர்ந்து இருக்கும். அதை நீடிப்பை செய்யாதது திமுக நடிக்கிறாங்க. இன்றைக்கு கூட என்ன சொல்றாங்க? மாநில அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு சொல்லல, மத்தியில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும். அதுக்காகத்தான் இந்த தீர்மானத்தை கொண்டாடுறாங்க. மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது. ஜாதி வாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பதற்கு அரசாணை வெளியிட்டு அனைத்து பூர்வாங்க பணிகளும் நடைமுறைக்கு கொண்டு வந்தோம். இதை தட்டி கழுப்பதற்காக, மக்களுடைய பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக இன்றைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் வந்துட்டது. அங்கே வன்னியர் பெருமக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி. வாக்குகளை பெறுவதற்காக அவசரமாக
இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டார். ஓட்டுகளை பெறுவதற்கு தான் கொண்டாரா ஒழிய இன்றைக்கு சமுதாய மக்கள் பல்வேறு ஜாதி அமைப்புகள் அவருடைய கோரிக்கையை ஏற்று அவர் கொண்டு வரவில்லை. நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காகத்தான் இதையே கொண்டார். அதிமுக அப்படி அல்ல. ஏற்கனவே பல்வேறு ஜாதி அமைப்புகள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க அதிமுக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு உத்தரவு பிறந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் முழுக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கின்றது. ஒரு துயரமான சம்பவம் நடக்கும்போது அதை கருப்பு சட்டையின் மூலம் தான் வெளிப்படுத்துவோம். ஏன் இவெல்லாம் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஊர்வலமாக போகலையா? போனாங்களா இல்லையா? என்னுடைய தலைவர்கள் இருந்த போதெல்லாம் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போனாங்களே. நாட்டு மக்களுக்கு ஒரு தலைவர்கள் தான் இறப்பு தான் கண்ணுக்கு தெரியுது. சாதாரண மக்கள் இருந்தது கண்ணுக்கு தெரியல. இவர்கள் தலைவர்கள் இருந்தால் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போவாங்க ஊர்வலமா. ஆனால் நாட்டில் இருக்கின்ற மக்கள் இவருக்கு வாக்களித்து இவர்களை ஆட்சியில் அமர வைத்தாலே அந்த மக்கள் இருந்தா கவலைப்படுதில்லை. அதை கொச்சப்படுத்தி பேசுறாங்கல்ல, இவரெல்லாம் மக்கள் தகுந்த நேரத்தில் தகுந்த தண்டனை கொடுப்பார். அவருடைய துயரத்தில் நாங்கள் பங்கு கொள்கிறோம். இறந்தவர்கள் துயரத்தில் நாங்கள் பங்கு கொள்கிறோம். இந்த இறப்புக்கு கூட அரசியல் ஆதாயம் தேடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. இந்த பேரவை முழுவதும் அதிமுக பேரவையில் பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் உத்தரவு போட்டிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்டப்பேரவையில் பல முறை எங்களுடைய கோரிக்கைகள் இல்லையா சொன்னாங்க. இதை விட அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்னங்க இருக்குது? இதை விட மக்கள் பிரச்சனை என்ன இருக்குது? இப்போ என்ன செய்யறாங்க? ஒரு நாளைக்கு 5 மானி கோரிக்கை கொண்டாடுறாங்க. வேடிக்கையா இருக்குது. எந்த சட்டமன்றத்திலையும் நடைபெறாத நிகழ்வு தமிழக சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்க அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்குது. வெட்கக்கேடான விஷயம். ஒரே நாளைக்கு 5 மானி கோரிக்கை எப்படி நிறைவேற்ற முடியும்? எப்படி பேச முடியும்? ஆக ஏதாவது ஒரு மானி கோரிக்கை நடத்தி முடிக்க வேணும். சம்பிரதாயத்துக்கு நடத்துறாங்க. இதில் என்ன சட்டமன்றமாக நடத்துறாங்க? தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க? தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க? திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில் வருஷத்துக்கு 100 நாள் சட்டமன்றம் நடைபெறும் என்று சொன்னாங்க. வருடத்திற்கு 100 நாட்கள் சட்டமன்ற நிகழ்வு நடைபெறும் சொன்னாங்க. இப்போ 5 வருஷம் ஆனால் கூட 100 நாள் வராது. 5 ஆண்டுகள் நிறைவேற்றால் கூட 100 நாள் வராது. அப்படிப்பட்ட அரசு தான் திராவிட மாடல் அரசு. ஆளுநர் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு. இந்த டெல்லி பயணத்தின் மூலமா அதிமுக வச்ச கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றாரு. அது எப்படி எங்களுக்கு தெரியும்? நாங்கள் ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்குறோம். ஆளுநர்கள் இதை ஆழமாக ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். உண்மை குற்றவாளிகள் தப்பிவிடக்கூடாது. மாநில அரசாங்கம் விசாரிக்கப்பட்டால் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஆதாரத்துடன் அவருக்கு மனு அளித்திருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கவே இல்லையே. இவ்வளவு திட்டம் போட்டு செய்யறாங்களே. இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு எங்க முழு சுதந்திரம் கொடுத்து விசாரணை பண்ணாங்க? அது மட்டும் இல்ல, நாங்க பேசுவதற்கு எங்க அனுமதி கொடுத்தாங்க? 5 நாட்களாக தொடர்ந்து போராடி வரோம்ல. இதை எப்படியாவது தவிர்க்க வேண்டும். அதற்காகத்தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. விதியினார் நேற்று அந்த விதியின்படி நாங்கள் கொடுத்தா அதுக்கு ஒரு விதியை கண்டுபிடிச்சு இதை நிராகரிக்கிறாங்க. அப்படிலாம் என்ற நாங்கள் பேசுவதை தடுக்கின்றார்கள். அவையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவருடைய பிரச்சனை குறித்து பிரதான எதிர்க்கட்சி அதிமுக பேசுவதை தவிர்க்கிறார்கள். இதுதான் எங்களுக்கு தெரியுது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.